அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். முன்கோபம் அதிகம் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால் பிறரை கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 3-6க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி 1-5-2024 முதல் 14-5-2025 வரை அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 3-6க்கு அதிபதியான குரு பகவான் 8ல் இருப்பது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் இக்கட்டான நேரத்தில் நெருங்கியவர்களின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். சர்ப்ப கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் நெருங்கியவர்களாலேயே ஏற்படும் என்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது, சில முக்கிய விஷயங்களை வெளி நபர்களிடம் பேசாமல் இருப்பதன் மூலம் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். போட்டிகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் முடிக்கும் பலம் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எந்திரங்கள் பழுதாவதால் வீண் செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் வேலையையும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். உங்கள் பணியில் தற்போதைக்கு நீங்கள் கவனமாக செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. மனைவி பிள்ளைகளின் உடல்நிலை சற்று சாதகமாக இருக்கும். பணி சுமை காரணமாக உடல் சோர்வு, அதிக அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கடந்த கால கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். புத்திரர்களால் சுப செலவுகள் உண்டாகும். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை குறைப்பது உத்தமம். பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடிகள் இருந்தாலும் தகுந்த நேரத்தில் தக்க உதவிகள் கிடைத்து அனைத்தையும் சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நன்றாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறுகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பார்த்த உயர்வுகளை அடைய முடியும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலையில் இருக்கும் என்றாலும் பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ல் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, நெய், தேன் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு தானமாக கொடுப்பது, பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்வது, இதை போன்ற பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வீக பயிற்சிகள் ஆரம்பித்திருக்கிறோம். பயிற்சிகளில் நீங்கள் பங்கு பெற நினைத்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாகவும் பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம்.
இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.